வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, திருமாவளவன் பிரச்சாரத்துல சோகம், மின்சாரம் தாக்கி பலியான இளைஞர், கட்சி கொடியால் பறிபோன உயிர், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து விசிக தலைவர் திருமாவளவன் நேற்று பிரச்சாரம் செய்தார். அப்போது மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. விசிகாவிற்கு மொத்தம் 8 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. விசிக, திமுக மற்றும் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்து திருமாவளவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில தான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் கணேசன் போட்டியிருந்தார். அவர் கடந்த 2016, 2021 திட்டக்குடி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போது 3வது முறையாக வெல்லும் முனைப்பால் திமுக சார்பில் போட்டியிட்டிருக்கிறாரு. இவரை ஆதரித்து நேற்று திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விசிகாவினர் ஏராளமாக கலந்து கொண்டாங்க. பிரச்சாரத்தையொட்டி சாலையோரம் இரும்பு கம்பிகள், கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. டிரான்ஸ்பார் அருகே கட்சி கொடி கட்டப்பட்ட இரும்பு கம்பி இருந்தது. இதனை பொடையூரை சேர்ந்த அஜித் என்ற இளைஞர் தொற்றுள்ளார். அப்போது டிரான்ஸ்பார்மர்ல அந்த கம்பி பட்டுள்ளது. இதனால கம்பி வழியாக மின்சாரம் பாய்ந்ததுல அஜித் தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவங்க அஜித்தை மீட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அஜித் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. இது விசிகாவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி திருமாவளவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. திருமாவளவன், அமைச்சர் கணேஷ் ஆகியோர் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்று இறந்த இளைஞர் அஜித்துடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இது பற்றி திருமாவளவன் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இரங்கல் தெரிவித்திருக்கிறாரு. அதுல திட்டக்குடி தொகுதியில போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணேசன் அவர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட போது கொளுத்தும் வெயில பொருட்படுத்தாமல் அங்கே திரண்டிருந்த சிறுத்தைகள் பொடையூரை சேர்ந்த தம்பி அஜித் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது நெஞ்சை உலுக்கிய பெருந்துயரம். தாங்கவியலாக பேரதிர்ச்சி. உடனே மருத்துவமனை சென்று அவருடைய திருவுடலுக்கு மலர் தூவி வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினேன். அங்கு அவர் கதறி எழுத தாய், தந்தை மற்றும் தம்பி ஆகியோரை ஆற்றுப்படுத்தினோம். அவரது குடும்பத்திற்கும் கட்சியின் சார்பில் 5 லட்சம் குடும்ப ஆறுதல் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தம்பி அஜித்துக்கு எமது வீர வணக்கம், அவரது குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல் என்று திருமாவளவன் அந்த பதிவில் போட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.